கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் 10ஆம் வகுப்பு தரம் ரீடர், எக்ஸாமினர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான கால் லெட்டர் என்று சொல்லக்கூடிய ஹால் டிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எதுக்குன்னா நீங்கள் வைவா அட்டன் பண்ண போகிறதுக்கு. வைவா மீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக அட்டன் பண்ண போகிறதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லையா? அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஹால் டிக்கெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஹால் டிக்கெட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஷார்ட் லிஸ்ட் ஃபார் போஸ்ட்னா எந்த போஸ்டிங் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஜூனியர் பெயிலிஃபா, சீனியர் பெயிலிஃபா, அந்த போஸ்டிங் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டேட் அண்ட் டைம், உங்களுக்கு அந்த டேட்டில் அந்த டைம் 8:30 AM ரிப்போர்ட்டிங் டைம், அதுக்குள்ளே நீங்கள் போயிருக்கணும். அந்த டேட்டு டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த வென்யூ, ரூம் எந்த ரூமு, ஸோ ஹைகோர்ட் கேம்பஸ்னால் அந்த கேம்பஸில் அந்த அட்ரஸில் எந்த ரூம் நம்பர் என்ன, செகண்ட் ஃப்ளோரு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். டீசென்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணியமான உடை அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகும்போது ஹால் டிக்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. லேட்டாக போகக்கூடாது. உங்களுக்கு லேட்டாக போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிரேஸ் டைம்லாம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்றது மஸ்ட்டு. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் நீங்கள் ஹால் டிக்கெட் கொண்டு போகும்போது ஹால் டிக்கெட்டோடு சேர்த்து எனி வேலிட் ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போகணும். வேலிட் ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்னா என்னது? ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் அப்படின்றது நீங்கள் கொண்டு போகணும் ஹால் டிக்கெட்டோட சேர்த்து. இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆல் சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் கொண்டு போயிருங்க. உங்கள் ஃபைலே தூக்கிட்டு போயிருங்க. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க. அதோட ஓன் செட்டு ஜெராக்ஸுமே கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அட்டஸ்டட் ஜெராக்ஸ் கொண்டு போனால் பெட்டர். அதுதான் கொண்டு போகணும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பற்றி பார்ப்போம். ஒரிஜினல் தான் மஸ்ட்டாக அவங்க கேட்குறாங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொண்டு போயிருங்க. பட் இருந்தாலும் இன்க்ளூடாக அவங்க இன்க்ளூடிங் பண்ணி மெயினாக சுட்டியும் காட்டுறாங்க. அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் உள்ள, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எனி. ஓகேங்களா? ஸோ அப்படி உள்ள ஒரு ப்ரூஃப், அது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள், ஓட்டர் ஐடி, ஏதோ எனி ஒன்று ஃபோட்டோ ஐடென்டி இருந்தால் போதும் அந்த ப்ரூஃபுக்காக ஒன்று. ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் சொல்லும் போது உங்களோட SSLC, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது 12th படித்தது, இல்லாட்டி டிப்ளமோ படித்தது, அப்புறம் யூஜி படிச்சிட்டிங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கோ ப்ராப்பராக அது ஃபுல்லாக கொண்டு போயிருங்க ஒரிஜினல். அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தா, டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், போத் ஹையர் லோயர் படிச்சிருக்கேன், அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் படிச்சிருந்தா கொண்டு போகலாம். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு, ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகேங்களா? மஸ்ட்டு. அப்புறம் கெஜெட் காப்பி ஃபார் நேம் சேஞ்ச், தேவைப்பட்டா உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கெஜெட் காப்பி ஒன்று கொண்டு போகணும் தேவைப்பட்டா. இஃப் அப்ளிகபிள் போட்டிருந்தால் அது தேவைப்பட்டால் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து PW சர்டிஃபிகேட், நீங்கள் PW பர்சனாக இருந்தால் இஃப் அப்ளிகல் தேவைப்படுறவங்க கொண்டு போகலாம். PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க சூட்டபிளாக உள்ளவங்க கொண்டு போகணும். அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டி, 20 வகை ப்ரியாரிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா. ஸோ இதுலேயும் PSTM உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PSTM போதும். அந்த PSTM போதும். இந்த ப்ரியாரிட்டிக்கும் இந்த PSTM கொண்டு போகிறாப்புல இருக்கும். பட் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? பட் ஆனால் மற்ற அதர் ப்ரியாரிட்டி, மற்ற 19 ப்ரியாரிட்டியில் உள்ளவங்க அதுக்கான ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரிஜினல் கொண்டு போகணும். அதை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட், ரெண்டுமே ஒன்று தான். கேரக்டர் அண்ட் கண்டக்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? நன்னடத்தை சான்றிதழ், அதை தான் கேரக்டர் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்னடத்தை சான்றிதழ். ஸோ ஃப்ரம் 2 person, 2 விதமான நபர்கள்ட்ட தனித்தனியாக வாங்கிருக்கணும் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஒரே பர்சன்ட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டில், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் ஒருத்தட்ட ஒரு சைனும், இன்னொரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் இன்னொருத்தட்ட ஒரு சைன் வாங்கிட்டு போகணும். கெசட் ஆஃபீஸர் க்ரீனிங்க்கு சைன் போடுறவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிருங்க. இல்லாட்டி ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க யாராவது டாக்டர் இப்படி பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 5 kilometers டிஸ்டன்ஸ்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட 2 பேர்கிட்ட வாங்கிட்டு போங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, பெட்டர். ஓகேங்களா? அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸராக இல்லாட்டி அலுவலராக ஒர்க் பண்ணுறவங்க இந்த NOC சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க. அது தேவை உள்ளவங்க இப்போ அப்ளிகபிள் கொண்டு போகலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகணும் தேவைப்படுறவங்க. ஓகே. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க எனி எதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்படி அப்லோட் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டையுமே எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் ஒரிஜினல் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டோம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டோம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண முடியலை அப்படின்னா 72 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரூல் சொல்லுது. அது கண்டிப்பாக பண்ணுவாங்க, நம்பலாம். ஆனால் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 4th பாயிண்டில். அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களை தவிர்த்து வேறு யாரும் இப்போ இந்த சென்டருக்கு வந்து யாரும் வரக்கூடாது, பெர்மிஷன் கிடையாது, அவங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 5th பாயிண்டில். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே இந்த டேட்டு டைம், இந்த ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 AM, இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த இது நம்ம CV நடக்க போகுது அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிளேஸை இந்த வென்யூ மாற்றுறதுக்கான எந்த ஒரு உங்களுடைய ரிக்வஸ்ட்டுமே கன்சிடர் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க. 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டிடேட் சொல்லி பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து எந்த ஒரு மீறலையும் ஈடுபடக்கூடாது, விதி மீறலில் ஈடுபடக்கூடாது, எது தவறான நடத்தைகளை பார்த்தீங்கன்னா ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டது தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடுத்த ரெக்ரூட்மெண்ட் MSc கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதிர்கால தேர்வுகளிலிருந்து உங்களை வந்து நீங்கள் தடை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விதி மீறலில் ஈடுபடக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8th பாயிண்ட் பாருங்கள், யாரும் இந்த குடி போதையில் குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படி யாரும் இந்த இடத்துக்கு இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9th பாயிண்ட் பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்க இந்த டிஏ சொல்லுவாங்கள்ல, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸு, அப்புறம் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் நான் வந்திருக்கேன், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் சொல்லி படிக்காசு கேட்குறது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டி, எந்த ஒரு ஃபீஸுமே நாங்கள் உங்களுக்கு பணமாக தரமாட்டோம். ஸோ வந்துட்டு போகிறதுனா உங்கள் கை செலவு தான், எல்லாமே உங்கள் காசு தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வைவான் என்னது, இதுதான் இன்டர்வியூ தான். இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிற போகிறதுக்காக மற்றவங்க யாராவது வந்து உரிமை கோருவது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அங்கே ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்.